நம்ம இங்கே வந்துட்டோம். புளிஞ்சூர் செக் போஸ்ட் வந்துட்டோம். முதல்ல புளிஞ்சூர் செக் போஸ்ட்டு எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஏதாவது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மெல்லாம் வந்து ஆசனூரில் தங்கினா புளிஞ்சூர் செக் போஸ்ட்டுக்கு தான் வருவாங்க நிறைய பேர். அவ்வளோ ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து புளிஞ்சூர்னால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எதுக்கு ஃபேமஸ்ன்னு. சரி, நம்ம அப்படியே மணியண்ண தோட்டம் வந்துட்டோம். இதுதான் மணியனுடைய தோட்டம். 2 பக்கம் அப்படியே இந்த சில்வர் ஓக்கு மரம் வச்சு அதில் பெப்பரை அந்த செடி எடுத்து விட்ருக்காங்க. சும்மா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குதுல்ல. இதுதான் அவருடைய கெஸ்ட் ஹவுஸு. செமையாக இருக்குதுல்ல. வாவ், சூப்பருங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு குடிசையிலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாருன்றது. செம்மையாக இருக்குது. வாங்க வந்து போய் பார்ப்போம். நம்ம அங்கே போய் வண்டி கொஞ்சம் பார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் வண்டி பார்க் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. செம்ம லொக்கேஷன். சே, சுற்றியும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஒரு கண்டசா கார் ஒன்று நின்றுருக்கு. அவரு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே தாளவாடியில் ரிசார்ட்டில் வந்து நிறுத்தி வச்சுருக்காரு ஃபார்மில். இவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 1942 மாடல் மாதிரியான ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு காலையில் நானும் பழனி அங்கிள் தான் வந்திருந்தோம். இங்கே தாளவாடி வந்திருந்தோம். செல்ஃபி மோடில் சார், தாளவாடி தான் வந்திருந்தோம். செல்ஃபி மோட். இது ஜாவா, ஓல்டு ஹெச்டி. ஓல்டு ஹெச்டி. இது புல்லட்டு. இது உங்களுக்கு தெரியும், ஓல்டு நம்ம மாதிரி வில்லிஸ் ஜீப்பு. இவங்க அந்த மேலே இருக்கிற டாப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக ஆனால் நீட்டாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த வில்லிஸ். எம்எஸ்பி கூட்டு வண்டி. Yamaha RS நம்மளது மாதிரியே 100 வச்சுருக்காங்க. இது 1952 மாடல் புல்லட்டு ஜிப்சி. இது வில்லிஸு ஹை பேனட்டு, கச்சேஸு ஆனால் ஹை பேனட்டு வில்லிஸு. அம்பாஸ்டர். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இவர் புளிஞ்சூர் மணி என்னன்னு சொல்லிட்டு இங்கே தான் ரிசார்ட். அவருது பெங்களூர் மணி என்னம்பாங்க. நாங்கள் இருக்க குதிரை இருக்குது. இன்றைக்கி குதிரை ரைட் போகலான்ருக்கு. ஈவினிங் ஆகிடுச்சு. அண்ணன் வந்தோடனே அண்ணன் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் கூப்பிட்டாங்க. எனக்கு குதிரை ரைட் போயிட்டு பார்க்கலாம். காண்டஸா ஒன்று நிறுத்திருக்காங்க பாருங்கள். காண்டஸா கார். இதான் காண்டஸா கார். சூப்பராக வேலை செஞ்சு நிறுத்தியிருக்காரு காண்டஸா கார். நல்லா இருக்குல்ல. வாங்க நான் இன்னொன்று காட்டுறேன். நீ மேலே வந்து மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இந்த
செமையாக பண்ணியிருக்காங்க இது. இங்கே வேணால் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ரிசார்ட்டில். அவ்வளோ இருக்கிற விண்டேஜ் வெஹிக்கிளெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தாளவாடி வழியாக வந்து இதுதான் தாளவாடிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி நம்ம லெஃப்டில் கட்டானா நம்ம சத்தியமங்கலம். நம்ம இன்னொரு நாள் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு நைட்டெல்லாம் சுற்றி பார்ப்போம். நம்ம இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வேலை இருக்கிறனால அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் மனசே இல்லை இந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு வெளியே வரக்கு. தேங்க்யூ.